1 ஏக்கர் 46 சென்ட்டில் ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பண்ணை வீட்டுடன் அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 1 ஏக்கர் 45 சென்ட்டுங்க. ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டு வச்சுருக்காங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் உள்ள வர்ற மாதிரி இருக்குங்க. 500 மீட்டர் வந்து பஞ்சாயத்து தடம்ங்க. 40 அடி அகலம் உள்ள பஞ்சாயத்து தடத்துலேருந்து நம்ம உள்ள டைரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள என்ட்ரு ஆகிற தடம், அப்புறம் வீடு, தொட்டி அமைஞ்சிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்து பக்காவாக 100% மேட்ச் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோட்டம் சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையான ஏரியா, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த மாதிரி சரௌண்டிங் எல்லாமே நல்ல பசுமையான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூமுங்க. இதுவும் நல்ல முறையில் பக்காவாக கட்டியிருக்காங்க. இது பக்கத்து லேண்டுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு, விவசாயம் நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கிற ஏரியாங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறைய வகையான செடி வகைகள் வச்சுருக்காங்க. மர வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. மொத்தமாக தென்னை மரம் பார்த்திங்கன்னா 30 கன்றுகள் வச்சுருக்காங்க. தேக்கு மரம் ஒரு 12 மரம், அதுக்கு ஒரு வயசுக்கு மேலே இருக்குங்க. நெல்லி மரம் 2 மரம் வச்சுருக்காங்க. மாமரம் 2ங்க, பலாமரம் 2, முள் சீத்தா மரம் அதுவும் ஒரு 2-3 மரம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய இந்த லிஸ்ட்டில் வராத நிறைய மரங்கள் உள்ள காடு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. உள்ளே வர்றதுக்கான தனி தடம் நம்மளுக்கு இருக்குங்க. தடத்தின் ஓரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாமரம், கொய்யா செடி, இந்த மாதிரி நிறைய வகையான செடி வகைகள் லைனாக வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்துலேருந்து தண்ணி பாயிற மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிகள் வச்சுருக்காங்க. பப்பாளி, வாழை, இந்த மாதிரி நிறைய செடி வகைகள் வீட்டை சுற்றிவே வச்சுருக்காங்க. கீரை செடிகள் கூட 1-2 பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த லேண்டோட பாசன வசதி பொறுத்த வரைக்கும் திருமூர்த்தி மலை டேம்லேருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் இருக்குங்க. அது போக இந்த 1 ஏக்கர் 45க்குள்ளே ஒரு போர் வந்துடுங்க. போர் வந்து கூட்டு போருங்க. அது போக ஜலமூலையில் வாஸ்துப்படி ஒரு தொட்டி ஒன்று வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த தொட்டிங்க. போர்லேருந்து வர்ற தண்ணி வந்து இதில் ஸ்டோரேஜ் ஆகி ட்ரிப் இரிகேஷன் மூலமாக மற்ற எல்லா வகையான செடி வகைகளுக்கும் பாயுதுங்க. இந்த தொட்டினோட தண்ணீர் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் லிட்டருங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஒரு கூட்டு போர் இருக்குங்க. அதுலேருந்து ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக இந்த தொட்டிக்கு தண்ணி வந்துடுங்க. இதுலேருந்து நம்ம பாய்க்கிறதுக்கு ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. 7.5 கிலோவாட் அளவில் ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. அது மூலமாக தான் ஃபுல்லாக தண்ணி பாய்க்கிறாங்க. சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோழி வளர்ப்புக்கான செட்டுங்க. இதனோட அளவு பார்த்தீங்கன்னா 55க்கு 22 அடிங்கிற அளவில் இருக்குங்க. நல்ல பெரிய செட்டுங்க. இதில் வந்து நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 மறித்து வச்சுருக்காங்க. 2 ரூமாக வச்சுருக்காங்க. 55, 22ங்கிறது 2 ரூமாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்காங்க. இந்த நாட்டுக்கோழிகள் மூலமாக நல்ல ஒரு இன்கம் கிடச்சிட்ருக்குதுங்க. இதை நீங்கள் இப்படி கன்டினியூ பண்ணுறனாலும் பண்ணுறாங்க. இந்த செட்டில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணலாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோர் ரூமுங்க. இதனோட சைஸு 16க்கு 22ங்க. இவங்க வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. இது லேபர் குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ணலாங்க. மல்டி பர்பஸ் யூசேஜ் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்ல முறையில் குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. இது வந்து ஃபார்ம் ஹவுஸுங்க. 2 பெட்ரூம், 1 ஹால், கிச்சன், டைனிங் ஹாலோடு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹால் 10க்கு 16ங்க. இது வந்து 10க்கு 10 இருக்கிற ஒரு பெட்ரூமுங்க. இது எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ்டாக இருக்குதுங்க. இந்த கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால நம்மளுக்கு அப்படியே வந்துடுங்க. சேலுக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஹாலு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 10க்கு 16. உள்ளே போனால் நம்ம கிச்சன் இருக்குங்க. கிச்சன் கூடவே டைனிங் ஹால் வந்துடுங்க. எல்லாமே நல்ல சைடில் எல்லாமே டைல்ஸ் நல்லபடியாக போட்டு, ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் போட்டிருக்காங்க.
இன்னொரு பெட்ரூம் இதுங்க, 10க்கு 16ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாம் போட்டு ஃபர்னிஷ்டாக இருக்குங்க. இது நான் ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குங்க. இது வந்து வீட்டுக்கு அவுட் சைடில் வர்ற பாத்ரூமுங்க. இதுவும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம பாத்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான செட்டப் இருக்குங்க. அதுவும் யோசிச்சு ரொம்ப நல்ல முறையில் கட்டியிருக்காங்க. துணி ஊற வைக்கிறதுக்கான சின்ன தொட்டி மாதிரி இந்த சைடுங்க. இந்த சைடு துணி அலசருக்கு இன்னொரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான கல்லுங்க. இது ஒட்டி அப்படியே நம்ம பாத்ரூம் வந்துடுங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே ஷவர் செட்டப் எல்லாமே ரொம்ப நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. மொத்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் மூலமாக கவர் பண்ணியிருக்காங்க. மண் டைப் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. நல்ல தண்ணீர் வளம், மண் வளம் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையான ஏரியாங்க. ஃபார்ம் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. ஃபார்ம் ஹவுஸ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா குழந்தை விளையாடுறதுக்கான செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்கனால ரொம்ப பாதுகாப்பாக அமைஞ்சிருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் உள்ளே வரணுங்க. 40 அடி அகலம் பஞ்சாயத்து ரோடுங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாங்க, இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க. நீங்கள் சின்ன முறையில் ஒரு விவசாயம் பண்ணணும், அதே இடத்துல தங்கி விவசாயம் பண்ணணும், அதுக்கு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி 100% சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. உடுமலைப்பேட்டை தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், உடுமலைப்பேட்டை பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் உள்ளே வர்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. இந்த லேண்டில் ட்ரிப் இரிகேஷன் ஃபுல்லாகவே ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொபைல் மூலமாகவே எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. உள்ளே வர்றதுக்கான கேட்டு கூட ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. ரிமோட்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாங்க. கேட்டில் ஃபார்ம் ஹவுஸில் லேண்டை சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காங்க. அது வந்து நம்ம பாதுகாப்புக்காக மாட்டியிருக்காங்க. நம்ம ஃபார்ம் லேண்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய தடம் இதுதாங்க. இது வந்து தனி தடமுங்க. தடத்தினோட ஓரத்தில் கூட நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க. அத்தி மரம், பலாமரம், மாமரம், இந்த மாதிரி நிறைய மர வகைகள் வச்சுருக்காங்க. இந்த லேண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லைங்க. எல்லா வகையான வசதிகளும் உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப மாடர்னான எல்லா வசதிகளும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எல்லா வசதிகளோட மொத்த ஏரியா 1 ஏக்கர் 46 சென்ட்டில் இருக்கிற பூமிக்கு ரேட் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் 85 லட்ச ரூபா கேட்கலாங்க. அதுலேருந்து பெருசாக நெகோசியேட் பண்ண முடியாது, ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க. நீங்கள் உடனடி கரையம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.